அவ யோசிக்காமலா இருப்பா மனோ? பூர்ணாவே நேரடியா போய் மிரட்டி இருக்க மாட்டா மனோ? வெளியில் தெரிஞ்சாலும் அப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் மனோ என்னோட ஃப்ரெண்ட். நான் எதுக்கு அவ கடைக்கு காலி பண்ண சொல்லணும்? இதெல்லாம் சுத்த போய் யாரோ எங்க அப்பா பேரை கெடுக்க பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லி கதையையே மாத்திடுவா. நீ கவலைப்படாதே. அடுத்த விஷயம், எங்களை பத்தி பூர்ணாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சந்தர்? ராம் அண்ணா வந்திருந்தாரே மனோ, அப்போ நாம பேசினதை பூர்ணா கேட்டு இருக்கலாம். இல்ல சந்தர், நம்ம ரிசப்ஷன் அப்பவே பூர்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவ உங்க ஊருக்கு போயிருக்கலாம், அங்க தெரிஞ்சிருக்கலாம். உன்னை வருத்தப்படுத்தாதான் அவர் அன்னைக்கு பேசியிருக்கா மனோ. மற்றபடி இங்க யாருக்கும் உங்களை பத்தி தெரியாது. அவளே தான் பேசியிருக்கா. நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும் சந்தர். சரி, தூங்குங்க. இனி எதுவும் கேட்க மாட்டேன். பாவம் என் சந்தர், இரவெல்லாம் உறங்கி இருக்க மாட்டான். சிறிது சிறு பிள்ளை போல் உறங்கும் கணவனின் நெற்றியில் முத்தமிட்டாள் மனோகரணி. இனியா எதற்கு அவசரமா வர சொன்னாள்? என்னவென்று கேட்டால் வா சொல்கிறேன் என்கிறாளே. இவளுக்கு விளையாட்டாக இருக்கிறது. என் பதட்டம் எனக்கு தானே தெரியும். அம்மா, இனியா, அம்மா. சமையலறையில் இருந்து வந்த மரகதமணியும் இனியாவும் மூச்சு வாங்க நிற்கும் மனோகரணியை புரியாது பார்த்தனர். என்ன தங்கம், எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? இவதாம்மா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா. உடனே வர சொன்னா அதுக்கு இப்படியா ஓடி வருவாமானோ? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டியே இனியா? அம்மா, நான் சொல்றதை கேட்க மாட்டாங்கிறாங்க மனோ. நீ சொல்லு, அப்பதான் கேட்பாங்க. என்னம்மா? இனியா என்ன சொல்றா? இனியா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாளே, அதான் கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொடுத்து விடலாம்னு. என்ன பிடிக்கும்னு கேட்டா அதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறா மனோ. நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனியா நினைக்கிறாம்மா. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நல்ல பிள்ளைங்க தான் அம்மா, ஆசைப்படுறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. விடு இனியா, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மாவுக்கு ஏத்த பொண்ணு, நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் தங்கம், நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேனே இனியா, நீ கவலைப்படாம போ. நீங்க 2 பேரும் போய் பேசிக்கிட்டு இருங்க. நான் பச்சரிசி அரைச்சி வச்சுட்டு வரேன், அப்புறம் செய்யலாம். சரிம்மா. இனியா கண்ணாடி முன் அமர்ந்திருக்க, நான் தலை சீவி விடுறேன் இனியா என சீப்பை எடுத்தாள் மனோகரணி. அப்பெல்லாம் நான் தான் உனக்கு தலை சீவி விடுவேன், ஞாபகம் இருக்கா மனோ? எப்படி மறக்கும் இனியா? இப்ப யார் உனக்கு தலை சீவி விடுறா மனோ? உன் அத்தானா? இல்லை இல்லை, நீ இப்படி விழுந்தடிச்சு இல்லைங்கிற போதே தெரியுது. தலை சீவி பின்றதோட சரியா, இல்ல தன் மனைவியோட 60 அடி கூந்தலுக்கு சேக்காய் போட்டு? ஐயோ, எதுக்கு மனோ இப்போ என் காதை பிச்சு எடுக்கிற? அம்மா கிட்ட சொல்லித்தரேன் இரு. அம்மா, அம்மா. இனியா எழுந்தோட, நில்லு இனியா. மனோகரணி அவளை தொடர்ந்து ஓடுகையில் இனியாவின் கைபேசி சப்தமிட்டது. மனோ, போனை கொடு. தினுதானே? கைபேசி சப்தத்தில் திரும்பி வந்த இனியா, உன்னோட தினுவேதான். கொடு மனோ ப்ளீஸ். ம், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? இனியா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க, இந்தா தங்கமே, அழுது வீட்டை மூழ்கடிச்சிடாதே. கைபேசியை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் வெளியே ஓடிய இனியா மனோகரணி இருந்த அறையின் ஜன்னலருகே வந்து அழைத்தாள். ஏன் மனோ, ஒரு தடவை உனக்கு பயங்கர சளி இருமலா இருந்தப்போ உன் சந்திரன் அழுது அழுது சரி இருமலோட காய்ச்சலையும் வர வச்சுக்கிட்டாராமே, நிஜமாவா மனோ? உன்னை அந்த காய்ச்சலோடவே உனக்கு சளி சரியாகணும்னு அழகு குத்தி பால் குடம் தூக்குனாராமே. இரு வரேன். யார் இப்படி கதை கட்டி விடுறது? ஐயோ என இனியாவோட அவளை துரத்தி கொண்டு ஓடினாள் மனோகரணி. என்ன ஃபோன் பேச விடுமனோ ப்ளீஸ். எங்க கதையை பேசாம உங்க கதையை பேசுங்க. மனோகரணி தொடர்ந்து வராமல் நின்று விட்டதைக் கண்டு வேப்பப்பன நிழலில் அமர்ந்து தினேஷை அழைத்து பேசத் தொடங்கினாள் இனியா. மாலை பொழுதின் இனிமையை கூட்டுவது போல ஜாதி மல்லி மலர்ந்து மனம் பரப்பி கொண்டு இருந்தது. அதனுடன் போட்டியிட
எழுந்த மண் வாசனை மழை வருமென அறிவித்து மண் உலகை மகிழச் செய்து கொண்டிருந்தது. தாமரை குளத்துக்குள் படிகளில் அமர்ந்திருந்தனர் மனோகரணியும் மதுச்சந்திரனும். இயற்கையின் அழகை ரசித்தபடி மௌனத்தில் மூழ்கியிருந்தனர். ஹாய் 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 அவர்களுடன் இணைந்தது மதுஸ்ரீ. வா மது, உட்காரு. நீ மட்டும்தான் வந்தியா? எஸ் பிரதர், பிக் பிரதர் வரேன்னு சொன்னார். நான் தான் ஓடி வந்துட்டேன். இவர் மதிக்காக்குக்கும் டாட்டா பை பை சொல்லி ம் அதுக்குள்ள நான் முழு கோயம்புத்தூரையும் சுற்றி வந்துடுவேன். கையில் என்ன மது? அம்மா நம்ம எல்லோரும் சாப்பிட ஏகப்பட்டதை பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க மனு. வாங்க உள்ள போய் சுவாகா பண்ணலாம். அம்மா பூர்ணா வீட்டுக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? நீ ஹோட்டல்ல இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாங்க பிரதர். அம்மா என்ன சொன்னாங்க மது? பூர்ணா அம்மா கிட்ட ஒழுங்கா பேசினாளா? புருஷா வீட்டில் வாழ போற பெண்ணே, பூர்ணா கண்ணே, இப்படி ஆரம்பிச்ச நம்ம மம்மி ஒரு நல்ல மருமகளா எப்படி இருக்கணும், நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்னு 4 பக்கத்துக்கு வசனம் பேசியிருக்காங்க. நம்ம பூர்ணா பூம்பும் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்கா. அப்புறம் தாய் போல் உன்னை காத்தேனே, நீ என் பிள்ளையின் மனதை நோக அடிக்கிறாயே, இது நியாயமா பூர்ணா? இப்படி 2 பக்கத்துக்கு ஆதங்கத்தில் ஆரம்பிச்சு அறிவுரையில முடிச்சிருக்காங்க ராதா. அதுக்கு பூர்ணா என்ன பதில்? கொஞ்சம் அழுகை, தலை குனிஞ்சி ஒரு சாரி, அவ்வளவுதான் பிரதர். அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பூர்ணா நம்ம கிட்ட பேசுற மாதிரி அம்மா கிட்ட பேச மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பயம். இனிமேல் பயம், கவலை, குழப்பம் எதுவும் கிடையாது. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஊ லலல்லா. மதுஸ்ரீ பாடிக்கொண்டே எழுந்து ஓட அவளை ரசித்து சிரித்தனர் இருவரும். நாம முழு உண்மையையும் சொல்லலன்னு பூர்ணாவுக்கு புரிஞ்சிருக்கும் சந்தர். அதுலேயே அவங்க ஆத்திரம் குறைஞ்சிருக்கும். ஆமாடா, இனி அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ரேகா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சந்தர். என்ன சொன்னா? சாரி, சாரியை தவிர ஒன்றுமில்லை. மனோகரணியின் சிரிப்பை ரசித்தபடியே அவள் கன்னம் தொட்ட முடியை ஒதுக்கினான் மதுச்சந்திரன். இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னாங்க சந்தர். ம். ஹாய் சந்திரா. ஹாய் மனோ. வாங்கண்ணா, உட்காருங்க சத்யா. நீ டென்ஷனாக இருப்பியோன்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்த சந்திரா. இனிமேல் பூர்ணாவால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் வராது சந்திரா. அத்தைக்கிட்ட அழுதுட்டு சாரி சொல்லியிருக்கா. தேங்க்ஸ் சத்யா. இனிமேலாவது என்னை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க சத்யா. ம். பூர்ணாவுக்கு ஒரு வழியாக புத்தி வந்துருச்சு. இனியாவது ஒழுங்காக இருந்தா சரி. இனிமேல் அக்கா கிட்ட புலம்பாமல் இருப்பீங்க. ஆமா சந்திரா, அவ பார்வையில் தெரிஞ்ச வெறுப்பும் கோபமும் என்னை ரொம்ப பயமுத்துருச்சு. இனி பயம் இல்லை. சரி விடுங்கண்ணா, அதையெல்லாம் மறந்துடலாம். நீங்கள் இனிமேல் எந்த குழப்பமும் வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நிச்சயமா சத்யா. பூர்ணாவுக்கு எப்போ கல்யாணம்? 1 மாதம் கழிச்சு தான் வச்சுருக்காங்க சந்திரா. நிச்சயதார்த்தத்துக்கு நாம் யாரும் போகலை. அத்தை மாமா மட்டும்தான். கல்யாணத்துக்கு மட்டும் நம்மளால் எப்படி போக முடியும் சத்யா? வேலை 4 மடங்கு அதிகமாக இருக்கும். சரி, மதியம் மட்டும் அனுப்பி வைப்போம். நம்ம யாருக்கும் கோபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கட்டும். நிம்மதியாக புகுத வீட்டுக்கு போகட்டும். அன்பு நிறைந்த நெஞ்சங்கள் இனி துயரின்றி வாழட்டும் என ஆசீர்வதிப்பது போல் தூறல் சிந்தியது வானம். மழை விடாமல் இசைத்து கொண்டிருக்க அதை ஜன்னலோரம் நின்று ரசித்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். படுக்கையில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்திருந்த மனோகரணி கையில் இருந்த புத்தகத்தில் கவனம் வைக்காமல் கணவன் மீது தன் பார்வையை பதித்திருந்தாள். மனோகரணியின் பார்வையை உணர்ந்து திரும்பி பார்த்தவன் ஜன்னலை சாத்தி விட்டு சென்று அவள் அருகில் அமர்ந்தான். மழைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ம். மலை, பூக்கள், சமையல், இசை வாசிக்கிறது, எழுதுறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஹனி. கார் டிரைவிங். தேங்க்ஸ் பேபி. உன் கூட ரொம்ப தூரம் பாட்டு கேட்டுக்கிட்டே காரில் போகணும். இது என்னோட நீண்ட நாள் ஆசை ஹனி. அப்போது நாளைக்கே நிறைவேற்றிடலாம். நாளைக்கு வேணாண்டா, இன்னொரு நாள் போகலாம்.
விளக்கை அணைத்துவிட்டு மதுச்சந்திரன் அவள் அருகில் படுக்க கனிவு கொண்டு விழிகள் பார்க்க அதே கனிவுடன் அவன் முகம் தொட்டு வருடினான் மனோகரணி. வருடிய கையை பிடித்து ஒவ்வொரு விரலாய் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சந்தர், நீங்க ஒரு பொண்ணை பைத்தியம் ஆக்கிட்டீங்க தெரியுமா? நிஜமாவா? அவளுக்கு இப்பெல்லாம் எப்பவும் உங்க நினைப்பு மட்டும்தான். உங்க பக்கத்திலேயே இருக்கணுங்கிற கனிவு மட்டும்தான். நீங்களும் அவளுமா ஒரு உலகத்துல வாழணுங்கிற ஆசை மட்டும்தான். ஹனி, இப்படியா ஒரு பொண்ணை காதல் பைத்தியமாக்குறது? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மதுச்சந்திரன் பார்வை அவள் உதட்டில் பதிந்தது. உன் இதழ் கொண்டு ஒரு மொத்த யுத்தம் நடத்து. உன் பாதம் பணிந்து அடிமையாகி கிடப்பேன் உனக்கு. மனோகரணி தன் இதழ் மலையால் அவன் முகம் நினைக்க மயங்கியது காதலன் உள்ளம். தன் மார்பில் முகம் ஒளிந்தவளிடம் கூந்தலை மெல்ல வருடினான் மதுச்சந்திரன். என் ஹனி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, என்ன விஷயம்? இனியா இனி இங்கேயே இருக்க போறாளே, அந்த சந்தோஷம்தான் சந்தர். மனைவியின் மகிழ்ச்சியில் மதுச்சந்திரனின் நெஞ்சம் நிம்மதி கொண்டது. பூர்ணாவை இனி நினைக்க மாட்டாள், வருந்த மாட்டாள். இனியாவின் நினைவே அவள் மனதில் வியாபித்திருக்கும். சந்தர், எனக்கு ஒரு ஆசை. சொல்லு ஹனி. சந்தர், தயங்காம சொல்லுடா. நீங்க வாரத்தில் ஒரு நாள் எனக்காக ஒதுக்குவீங்களா? நமக்காக ஒரு நாள் நாம சேர்ந்திருக்கிறது கொஞ்ச நேரம்தான், அதான் கேட்டேன் சந்தர். ஒரு நாள் நான் கஷ்ட ஹனி, நான் யோசிச்சு சொல்றேன்டா. தேங்க்ஸ் சந்தர். மார்பில் புதைந்தவளை மதுச்சந்திரன் அணைத்து கொள்ள அவர்களை தாளாட்டி நகர்ந்த இரவு இனி என்றும் இல்லை நிம்மதியின்றி நித்திரை தொலையும் இரவு. ஆள் சோஃபாவில் அமர்ந்திருந்த மதுஸ்ரீ டிவி ரிமோட்டை கொண்டு தன் நெற்றியில் தட்டி கொண்டிருந்தாள். அவன் என்னிடம் சொல்லாமல் ஊருக்கு சென்றதற்கு அந்த நரேந்தன் யாரோ ஒருவன். நான் எதற்காக கவலை கொள்கிறேன்? போனால் போகிறான். சரியான சிடுமூஞ்சி. இல்ல, டின்னரில் பார்ட்டியில் எல்லாம் எப்படி சிரிக்க சிரிக்க பேசினான். என்னுடைய நம்பர் வேறு வாங்கினானே, அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றால் குறைந்தா போய்விடுவான். 2 நாட்கள் ஓடிவிட்டன. துரை இன்னும் வர காணும். மழை, மண் சரிவு என்று என் பிரஷரை ஏற்றுகிறான். மனோ அண்ணன் என்று சொல்லிவிட்டாளே, அவளுக்காக இவன் மீது அக்கறை கொள்ள வேண்டியிருக்கிறது. ஹாய் மது. அவள் எண்ணத்தின் நாயகனே வந்திருந்தான். கனவா நிஜமா என மதுஸ்ரீ இமைக்க மறந்து பார்க்க சிரிப்புடன் அவளை பார்த்தான் நரேந்திரன். எதற்கு இப்படி விழிக்கிறாள்? எந்த நாடகத்தின் ஆரம்பம் இது? எங்க யாரையும் காண மது? நிஜம்தான். மதுஸ்ரீ உள்ளத்தில் பீரிட்ட ஆனந்த கூற்று அப்படியே அடங்கியது. என்னை பார்த்தால் இவனுக்கு மனுஷியாக தெரியவில்லையா? மனோ அம்மா கிட்ட இருப்பாங்க, இல்லனா ஏதாவது மரத்தடியில இருப்பாங்க. தேங்க்ஸ் மது என நரேந்திரன் வெளியே செல்ல திரும்ப, உட்காருங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். வேண்டாம் மது, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி, நாங்க நாளை காலையில கிளம்புறோம் மது, போயிட்டு வாங்க. நான் முதல் நாள் உன்கிட்ட கோபமா பேசிட்டேன், சாரி. ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத. இல்ல, நான் மறந்து. தேங்க்ஸ், நான் வரேன். நரேந்திரன் மனோகரணியை தேடிச் செல்ல மனோகரணியோடு மதுச்சந்திரன், சத்யன், இனியா என அனைவரும் இருந்தனர். எல்லோருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய். அனைவரும் உற்சாகமாய் நரேந்திரனை வரவேற்றனர். மழை நின்றுச்சா நரேன்? நாங்க எல்லோரும் பயந்து போயிட்டோம். நின்றுடுச்சு சத்யா, இனி பயமில்லாமல் போகலாம். மது, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சந்திரா. மதுவா? அவ நடிப்பா நரேன். நரேந்திரன் முதல் நாள் நினைவில் வாய்விட்டு சிரித்தான். முதல் நாளே மதுவோட நடிப்பு திறமையை பார்த்துட்டேன் சந்திரா. என்ன பண்ணிச்சு அந்த வாளு? நரேந்திரன் சிரித்தபடியே விவரித்து, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு என் மேல தான் சந்திரா என முடிக்கவும் மதுஸ்ரீ அங்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. நான் பைத்தியமா உனக்கு?
மதுச்சந்திரன் தங்கையை துரத்தி கொண்டு ஓட அனைவரும் சிரித்தபடியே அக்காட்சியை ரசித்தனர். நான் உண்மையை தானே சொன்னேன் லூசு. அடிங்க, உனக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு. அம்மா அப்பா யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க, இவன் என்னை அடிக்க வரான். நில்லு வானரம், நான் உன் காதல வாழ வச்ச தெய்வம் பிரதர். நியாயமா நீ என்ன பூ போட்டு கும்பிடணும். ரீல் விடாதே. ரீலா? அக்மாருக்கு உண்மை உங்க பையன் பைத்தியம் ஆகுறதுக்குள்ள அவனுக்கு மனவ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் தான் ராதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன் தெரியுமா? இது என்ன நான் அறிந்திராத கதையாக இருக்கிறது என மதுச்சந்திரன் நின்றுவிட நில்லாமல் ஓடினாள் மதுஸ்ரீ. சந்தர் சந்தர், மலை தூர தொடங்கியதில் கணவனை தேடி வந்திருந்தாள் மனோகரணி. என்ன சந்தர், மலை தூர்றது தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹனி. என்னை சுத்தியும் எல்லோரும் போட்டி போட்டுட்டு என் மேல அன்பு காட்டுறாங்க. நாளும் அன்பு மலையில் நனைந்த போதும் என் அன்பிற்காக ஏங்கி நின்றேனே. மனோகரணி அவன் கன்னத்தில் முத்தமிட அவளை தூக்கி 4-5 முறை சுற்றி இறக்கி விட்டான் மதுச்சந்திரன். உற்சாகமாய் பெய்ய தொடங்கிய மழையில் கைகோத்து நடந்த காதலர்கள் வாழ்வில் இனி நாளும் காதல் மலையே. அன்பாலயத்தில் பரவி கிடந்த மகிழ்ச்சி அலைகள் தோட்டத்தில் இருந்த பூக்களையும் தொற்றி கொண்டதோ. அந்த காலை வேளையில் அதித அழகுடன் புன்னகித்து காண்பவர் நெஞ்சை கொள்ளையிட்டு கொண்டிருந்தன. வரவேற்பறையில் மதுச்சந்திரன் தன் கைக்குட்டையால் தினேஷின் கண்களில் இருந்து வராத கண்ணீரை துடைத்து துடைத்து பிழிந்து கொண்டிருந்தான். இது உங்களுக்கே ஓவரா தெரியல? சத்யன் அங்கு வரவும், தினு பாவம் சத்யா, ரொம்ப பாவம், பிரிவு துயர் தாங்க முடியாது. இல்ல சத்யா, இனியா அண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம்னு சொல்லிட்டான். அதான் பையன் தேம்புறான். இனியா சரியாதான் சொல்லியிருக்கா தினு. புரியுது சத்யா, நான் காத்திருப்பேன். நான் தான் அவசரப்பட்டுட்டேன் சத்யா. நரேனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதையே மறந்துட்டேன். கவலைப்படாத சந்திரா. நரேன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைனா காதல் வியாதிக்கான எந்த அறிகுறியும் அவங்கிட்ட இல்லை. தினேஷ் தீவிரமாய் சிந்திப்பது போல் பாவனை செய்ய, என்ன காலையிலேயே மாநாடு? மதிவதனி கேட்க, நரேன் இனியாவை வழி அனுப்பதான் மதி. ஓ, அதான் தினம் அழுத வடிகிறானா? 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் ஃபோன் பேச போற. எதுக்குடா ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்க? முதலா காதலிச்சு முதலா பெரிய போறனே, அதான் ஓவர் ஃபீலிங், ஹார்ட் கிரையிங் மதிக்கா. இருக்கும் தினமும் காரை எடுத்துட்டு மலை மேலே ஏறி இறங்கு, சரியாயிடும். குட் ஐடியா. அடப்பாவி, நான் அப்பாவி மதிக்கா. சரி கிளம்புங்க, நரேன் வந்து காத்திருக்க போறான். அனைவரும் மனோகரணியின் தாயின் வசிப்பிடம் நோக்கி மெல்ல நடந்தனர். இனியா பயணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்க அவளுக்கு உதவி கொண்டிருந்தாள் மதுஸ்ரீ. ஊருக்கு போன உடனே என்னை மறந்துடாத இனியா. லூசு, உன் ஆளுக்கு ஃபோன் பண்றதோட அப்பப்ப எனக்கும் பண்ணு. கண்டிப்பா மது. மது, இந்த பூவை எடுத்துட்டு போ. மரகதமணி குரல் கொடுக்க நெருக்கமாய் கட்டியிருந்த ஜாதி மல்லியை வாங்கி வந்து இனியாவிற்கு வைத்து விட்டாள் மதுஸ்ரீ. கல்யாணக்கலை வந்துடுச்சு. ஓ மது, நான் கல்யாண பொண்ணா ரொம்ப நாள் ஆகும். ஏன் இனியா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதையே எல்லாரும் மறந்துடுறீங்க. அட ஆமாம், நரேந்தனுக்கு இன்னும் மனமாகவில்லை. அதற்குள் நம் முந்திரிக்கொட்டை கல்யாண பேச்சை ஆரம்பித்து விட்டதே. நண்பன் திருமணத்திற்கு அத்தனை அவசரம் இவனுக்கு. நரேந்திரனுக்கு பெண் பார்த்து பிடித்து மனக்கோலத்தில் தோன்றிய நரேந்திரன் பிம்பம் ஏனோ ஓப்பாக இல்லை மதுஸ்ரீ உள்ளத்திற்கு. மனோகரணியும் நரேந்திரனும் இணைந்து நகைப்பது கேட்டது. அண்ணன் வந்துட்டான். இனியா விரைந்து முன்னறிக்கு செல்ல மதுஸ்ரீயுடன் சென்றாள். இனியா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? போலாண்ணா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். உட்காருங்க, அம்மா அழுவாங்க, நான் சமாதானம் பண்ணிட்டு வரேன்னா என சொல்லிவிட்டு மனோகரணி நகர. ஹாய் மது, காலேஜுக்கு போகலையா?
தனக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்த மதுஷியிடம் வினவினான் நரேந்திரன். போகணும். என்ன இவள் ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறாள். என் மேல் கோவமா? எதுக்கு? நேத்து உன்னை போட்டு கொடுத்துட்டேன்னா? இல்ல. ஏன் இத்தனை அமைதியா இருக்கிறாள்? இது இவளுக்கு சுபாவமே இல்லையே. நேற்றும் முகம் வாடி இருந்தது. இவள் வாடிய முகம் இன்னை ஏன் இப்படி அலங்கலிக்கிறது? நரேந்திரன் ஃப்ளவர் வாஷில் இருந்த பூக்களின் பார்வை பதித்திருக்க, மதுஷியோ தன் கைவிரல்கள் நகங்களை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன வீடு இவ்வளோ அமைதியா இருக்கு? சத்யன் வீட்டினுள் நுழைந்தபடி வியக்க, அதானே, ஒன்றுக்கு 2 வானரம் இருக்கும்போது எப்படி இந்த அமைதி? மதுச்சந்திரன் யோசனையோடு நரேந்திரனையும் மதுஷியையும் கவனித்தான். ஐயோ, நம்ம வீடு மாறி வந்துட்டோமா சந்திரா என தினேஷ் அலறியதில் தங்கள் மௌனத்தை கலைத்தனர் இருவரும். என்னப்பா, யாரும் ஹோட்டலுக்கு போகலையா? நரேந்திரன் அனைவருக்கும் பொதுவாக ஒரு புன்னகை சிந்த, மெதுவா போகலாம் நரேன். சந்திரா தினேஷ் இழுக்க, என்ன மாப்பிள்ளைக்கு எதுக்கு ராகம் போடுறீங்க? அது ஒண்ணுமில்ல நரேன், உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். உங்க கனவு தேவதை பத்தி ஒரு 4 வரி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோட ஒத்து வருமானு பார்ப்பேன். மானத்தை வாங்காத தினு. மதுச்சந்திரன் முணுமுணுக்க, தினுவுக்காக வேண்டாம் நரேன், உனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி தனியா இருக்க போற? நான் யோசிக்கிறேன் சத்யா. மனோகரணியும் இனியாவும் உள்ளிருந்து வர அனைவரிடமும் விடை பெற்று காரில் ஏறி அமர்ந்தான் நரேந்திரன். எதுக்கும் கொஞ்சம் மெதுவாகவே போங்க நரேன். சரி சந்திரா என்றவன் குரலை தாழ்த்தி, நீங்க தின்னு வீட்டில் பேசிடுங்க சந்திரா, நான் அம்மாவையும் இனியாவையும் சமாதானப்படுத்திட்டு ஃபோன் பண்றேன். எல்லோரும் கிளம்பி வாங்க, பேசி முடிச்சிடலாம். நரேன், நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும்போது கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். பை. நரேந்திரன் கார் நகர தொடங்க உற்சாகமாய் கையை அசைத்து அவர்களை வழி அனுப்பியது அன்பாலையும். 5 மாதங்கள் ஓடியிருந்தன. கைபேசி சப்தமிட்டதில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பேசத் தொடங்கினான் மதுச்சந்திரன். என்ன புது மாப்பிள்ள, என் ஞாபகமெல்லாம் கூட வருதா? வருதே. எங்க இருக்க சந்திரா? ஹோட்டல்லையா வீட்லையா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் தினு. நீங்க எங்க இருக்கீங்க? இனியா பக்கத்துலையா? பீச்சுக்கு வந்தோம் சந்திரா. கடலை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு சந்திரா. கண்ணையே எடுக்க முடியல. அலை வந்து தொட்டுட்டு போறப்போ மனசு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்படுது. இயற்கையை மிஞ்சின அழகு இல்லை சந்திரா. பாவம் தினு. சந்திரா, எதுக்குடா சிரிக்கிற? தினேஷ் குழப்பத்தோடு அருகில் இருந்த இனியாவை பார்க்க, அவளோ வெட்டும் பார்வை ஒன்றை செலுத்திவிட்டு கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தாள். சந்திரா, இனியா கோவமா போறா? போச்சு போ. கோவளம் பீச்சுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்து சேரு. என் அனிமுன் அது அவ்வளோதான். இனியாவை பக்கத்துல வச்சுட்டு கடல் அழகு காத்தழகுன்னு பேசுனல, அனுபவி. அப்படியெல்லாம் சொல்லாத சந்திரா, நீ பாவம். பாவமா தான் இருக்கு. பேசாம போய் இனியா காலில் விழுந்துடு. இங்கேயே விழவா? ரூம்ல போய் விழவா சந்திரா? அது உன் இஷ்டம். போய் இனியாவை சமாதானப்படுத்து. பாய். நரேந்திரன் சொல்லி சென்றபடி 2 மாதத்தில் தினேஷிற்கும் இனியாவிற்கும் திருமணத்தை இனிதே நடத்தி முடித்தான். இத்திருமணத்தால் மதுச்சந்திரனும் நரேந்திரனும் நெருங்கிய நண்பர்களாயினர். சிரிப்புடன் வீடு நோக்கி காரை செலுத்தினான் மதுச்சந்திரன். தங்கன் வீட்டின் மதிசுவர் அருகே நின்றிருந்த பூர்ணாவின் காரை கண்டு உள்ளத்தில் எழுந்த பதட்டத்தோடு காரில் இருந்து இறங்கினான் மதுச்சந்திரன். பூர்ணா வந்திருக்காள். மனம் வந்து விட்டாளா? மனைவியை வார்த்தையால் காயப்படுத்தி விடுவாளோ என விழுந்தடித்து ஓடினான் மதுச்சந்திரன். சில சமயம் பின்கேட் வழியாக வருவாளே. ஹால் சோஃபாவில் பூர்ணா அமர்ந்திருக்க பர்வதம் அவளிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தார். இதோ தம்பி வந்துடுச்சு. எப்படி இருக்க பூர்ணா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நல்லா இருக்கேன் சந்திரா. இப்பதான் வந்துச்சு தம்பி, பேசிக்கிட்டு இருங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன் என்னை உள்ளே சென்றார் பர்வதம். நீயும் மனோவும் என் மேல பயங்கர கோபத்துல இருப்பீங்க. எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை பூர்ணா. அப்புறம் ஏன் என் கல்யாணத்துக்கு வரல?
வேலை அதிகம், அதோட நாங்க வந்தா நீ சங்கடப்படுவியோன்னு நினைச்சோம். பூர்ணா சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஜூஸ் எடுத்துக்கங்க பூர்ணா. தேங்க்ஸ். இத்தனை அமைதியாக பேசுவது பூர்ணாதானா? இவள் ஊருக்கு வந்தது அம்மாவிற்கு தெரியாதா? திடீரென்று வந்திருப்பாளோ? எதுவும் பிரச்சனையோ? பூர்ணாவை பேசட்டும் என அமைதி காத்தான் மதுச்சந்திரன். நான் பண்ண தப்பையெல்லாம் நீங்க மறைச்சிட்டீங்க. ஆனா தப்புக்கு தண்டனை உறுதியா கிடைக்குங்கிறத நான் ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டேன் சந்திரா. என்ன பூர்ணா சொல்ற? அவசரமாக தன் பார்வையை சுழல விட்டான் மதுச்சந்திரன். நல்ல வேளை ஒருவரும் இல்லை. நான் மனவ கடத்த ஏற்பாடு பண்ண 2 பேரு நம்ம பண்ணையில வேலை செய்கிறவங்க தான். அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லிடுவோம்னு என்னை மிரட்டி பணம் கேட்டாங்க சந்திரா. ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்காள் கடவுளே. நீ பணம் கொடுத்தியா? ம். அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்பட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடுவார். ஆனா விமலுக்கு தெரிஞ்சா என்னை வெறுத்துடுவார் சந்திரா. பூர்ணா, அவங்க யாருன்னு அடையாளம் காட்டு. தான் அவங்க பிரச்சனையை பண்ணாம பார்த்துக்கிறேன். இல்லை சந்திரா, அவங்க வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லையாம், அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. இனிமேல் கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க. உன் அப்பா கிட்ட கேட்டிருந்தா அவர் கொடுத்துருப்பாரே. அப்பா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கார் சந்திரா. சரி விடு, இனி ஏதாவது கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு. தேங்க்ஸ் சந்திரா. அவங்க பணம் கேட்டப்பதான் என்னோட தப்பை நான் உணர ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் பெருசா நினைக்கல. அப்பாவுக்கு தெரிஞ்சிடுமோ விமலுக்கு தெரிஞ்சிடுமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து தான் செஞ்ச தப்பு என்னையே திருப்பி தாக்க வந்தப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு சந்திரா. நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. மோசமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு சந்திரா. ராதா ஆண்டி பேசினப்பவே எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. கொஞ்சம் கூட கோபப்படாம அன்பா பேசி என் தப்பை எனக்கு புரிய வச்சாங்க.